கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி அடி ஓஞ்சு போனே நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல சாஞ்சி போனே நடி உன்னை காணாத பொழுதினில கண்ணிமைக்கும் நிறத்தில் காதல் கொண்டே நடி கண்டு நீ கையில் கொண்டா அடிச்சு தும்பே நடி கண்ணிமைக்கும் நிறத்தில் காதல் கொண்டே நடி கண்டு நீ கையில் கொண்டா அடிச்சு தும்பே நடி அவன் என்ன சொல்றான்னு புரியுதா? என் கூட தானடா ஆட கூப்பிட்ட அந்த பொம்பளை பிள்ளைய, அந்த புள்ள பாட்டுல வந்தது வராதமா போயிட்டு தமிழ்காரர்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா அவன் தானே ஆட கூப்பிட்டான், அவன் கூட தானே ஆடுறதுக்கு கூப்பிட்டான். நீ பாட்டுல அந்த பிள்ளைய பார்த்த உடனே டும்மு டும்முன்னு அடிச்சானா அவன் கோவப்படுவானா பண்ண மாட்டானா? அடிச்சு போட பேச்சுக்கு பெரிய மனுஷன் பேசியிருக்கும் போது என்னடா வெப்பன் யூஸ் பண்றது? யோ அங்கிட்ட உதிரம் புகை இங்கிட்ட மூஞ்சில வந்துருச்சுன்னா என்ன நிலைமையா இருக்கும் சரியா? இங்க பாரு, அந்த பொம்பளை பிள்ளைய வந்து ஆணுச்சுன்னா அந்த பிள்ளையில பார்த்து வாசிக்காத, பையன் ரொம்ப கோவக்கார பையன் சரியா? அங்கிட்டு திரும்பிட்டு வாசிக்கணும் சரியா? ஏய் அண்ணன்ட்ட நான் சொல்லிட்டேன் சரியா? ரெண்டு பேரும் சந்தோஷம் ஆடிட்டு போங்கடா. படபடக்கும் பாண்டையல புத்தி அழகானது அண்ணன் கொண்டு நச்சத்தினோம் அதிலும் கண்ணானது என்ன சொல்லி நான் பாட இதுவோ நீயானது இன்னமெல்லாம் உனக்கானே எனக்கு போடுது நான் திருடி பழக்கமில்ல ஆனா திருட நானே நடி. முன்னதான் அந்த பொம்பளை பிள்ளை கிட்ட அவர் அடிச்சாரு அப்படின்னு இது பண்ண, இப்ப அவர் பாட்டுல அவர் பாடம் நாங்க அடிச்சுட்டு இருக்கிறாரு. எதுக்குடா தையத்தை எதுக்குடா குதிக்கிற? என்னடா குட்டி நாய் குலைக்க என்னடா இது பண்ற? மணி 12 மணி ஆச்சு இல்ல, நரி ஊழ விடுது. கத்ரா நல்லா என்ன சவுண்ட் ஒரு மாதிரி போகுது? எதுக்கு தாண்டா அப்படி தையத்தை குதிச்ச? அவர் என்னடா பண்ணாரு? அவர் யாருன்னு தெரியுமா? உண்மையாலுமே சொல்றோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாட்டுப்புற கலைஞர்கள்ல நாதஸ்வர கலைஞர்கள் இருந்தாலும் முதலாக கலைமாமணி விருது பெற்ற நாகு அவர்கள் நமது கிராமத்திற்கு வருந்திருக்கார்கள். நல்லா ஜோர கைத்தட்டு. நீங்க கேட்கக்கூடிய துணை நாட்டுப்புற பாடல்களுக்கெல்லாம் ரெக்கார்டிங்ல நாதஸ்வரம் வச்சது அன்பு அப்பா அவர்கள் தான். கை தட்டி முடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? கை தட்டி இருக்கிற ஆமா, நீங்க கேட்கக்கூடிய அத்துணை நாட்டுப்புற பாடல்களுக்கும் ரெக்கார்டிங்ல நாதஸ்வரம் வச்சது அன்பு அப்பா அவர்கள் தான் என்று சொல்லி ஏதாவது வாசிங்கப்பா. இப்படிப்பட்ட ஆளு நீ என்னடானாக்கா இவ்வளவு அசிங்கமா மாட்டியாப்பா? இந்த பைய ஒரு லூசு பைய, அந்த பொம்பளை புள்ள வந்துச்சுனாக்கா நீங்க அங்கிட்டு திரும்பிட்டு வாசிங்க, அந்த பிள்ளைய பார்த்து வாசிக்க வேணாம். அப்பாட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா போங்க. வரம் தேடி புறா காத பொண்ணே இல்ல, வரமாக நீ கிடைக்க யாரும் இல்ல.
ஊரா பார்க்காத பொண்ணு இல்ல வரமாக நீ கிடைச்ச பொண்ணு மிஞ்ச யாரும் இல்ல ஊரே பக்குப்படி கல்யாணம் பண்ணிக்க இருடா தம்பி இருடா பேசிப்பா இருடா எது வரைக்கும் பேசிப்பா இருடா பேசிப்போங்க நம்ம பாட்ட தையன்னு குதிக்கிறாங்க அன்புள்ள பக்தர் அனைவர்களுக்கும் மேட முதலாளிக்கு 12 மணி கழிச்சாவை போட நேர்த்திக்கடன் இருப்பவர்கள் அத்தனை பேர்களும் கழிச்சாவை மேடைக்கு முன் கொண்டு வரப்படி விழா கமிட்டியை கேட்டுக்கொள்கிறார். வணக்கம். எதுக்குடா அப்ப தையன்னு குதிச்சு எதுக்குடா போயிட்டு மேல போய் கட்டையில எவனாவது இடிச்சுக்கிறவாங்களாடா மேல தாண்டா இடிச்சுக்கிட்ட மெண்டல் பேல மேல இல்லையா நீ வேணா மறுபடியும் போயிட்டு செக் பண்றியா போயிட்டு வா மேல போய் இடிக்கிறாங்க போய் செக் பண்றேன் உடனே ஓடுறான்ப்பா டேய் இங்க பாரு வேணா ரத்த கசிவனா ஏற்படுது என்ன அடிச்சது யாரும் கண்டுபிடிக்க விட மாட்டேன் சரி போயிட்டு வா தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேம்பாதே இனியும் அழுதா தாங்காது அழுதா மனசு தாங்காது அழுதா மனசு தாங்காது தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ 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 தம்பி இப்படியே நீ மேல இடிக்குதான்னு செக் பண்றதுக்கு டைம் ஆயிரும். சரியா நான் என்ன சொல்றேன்னா 2 பேரும் சந்தோஷமா ஆடிட்டு என்ன ஆணு பெண்ணு சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை அழகா இருக்கும் அருமையா இருக்கும் என்பதை சொல்லி ஆமா கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி கண்டி நீ படிச்சு கொண்டே நடி